ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குனாஃபா பண்ண போகிறோம். வெறும் 4 இன்க்ரீடியன்ஸை வச்சு. அது என்னெல்லாம்னு பார்த்துடலாம். டார்க் சாக்லேட் இல்லைனா மில்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க, ஒயிட் சாக்லேட், பிஸ்தா அண்ட் சேமியா எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பிஸ்தா உங்களுக்கு சால்டட் பிஸ்தா, ரோஸ்டட் பிஸ்தாவாக இருந்தால் ஒன்றும் இல்லை, நான் பண்ணுற மாதிரி வெந்நீரில் சும்மா ஒரு கொதி வர அளவுக்கு வச்சா போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு நெய் போட்டு அந்த சேமியாவை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தீய வச்சிடாதீங்க, கொஞ்சமான குவான்டிட்டி பண்ணால் போதும் ஒரு சாக்லேட்டுக்கு. இப்போ அந்த டார்க் சாக்லேட்டை நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா உருக்கி எடுத்து மோல்டில் சைட்லேயும் கீழேயும் கொஞ்சம் திக்கான லேயராக போட்டு ஃப்ரீசரில் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 10 மினிட்ஸ் வச்சா போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச அந்த பிஸ்தாவை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக ஒயிட் சாக்லேட் போட்டு நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அப்படி ரொம்ப உங்களுக்கு பேஸ்ட்டாக வரலனாலும் நோ இஷ்யூஸ். இப்போ என்ன பண்ணணுன்னா, நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவை இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஒயிட் சாக்லேட் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதை பாயில் பண்ணி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வர மாதிரி. இப்போ நம்ம செட் பண்ணி வச்சுருக்க அந்த ட்ரேயில் இந்த பிஸ்தா ஃபில்லிங்கை போட்டுட்டு மேலேயும் நம்ம டார்க் சாக்லேட் கோட்டிங் கொடுக்க போகிறோம். ஸோ தட் அது ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற மாதிரி. இது நீங்கள் கொஞ்சம் திக்காக கொஞ்சம் பண்ணி போடுங்க, திக்கான கோட்டிங் கொடுங்க. அப்போ தான் அந்த ஃபில்லிங் வெளியே தெரியாமல் இருக்கும். நீங்கள் மேலே ஒரு லேயர் உள்ளே ஒரு லேயர்னு தனித்தனியாக காட்டுறதுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் நல்லா ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு ஃபுல்லாக மோல்டு பண்ணி ஃப்ரீசரில் ஒரு 1/2 அன் ஹவர் போல் செட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தனியாகவே வந்துடும் சாக்லேட்டு. இதை நமக்கு வேணும்னா நம்ம இம்மிடியேட்டாக கன்சியூம் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட கன்சியூம் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.